வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் பிஜி மெடிக்கல் கவுன்சிலிங் நீட் பிஜி 2025 பேஸ் அதை பார்க்க போறோம். கம்ப்ளீட் இன்ஃபோகேட்ங்கிறது எலிஜிபிலிட்டி ஃபார் கவுன்சிலிங், அப்ளிகேஷன் ரிக்வயர்மெண்ட், சர்டிஃபிகேட்ஸ் அது எல்லாமே இன்னைக்கு கவர் பண்ணுவோம். அண்ட் என்ஆர்ஐ டீடைல்ஸும் கவர் பண்ணுவோம். அண்ட் ரவுண்ட் வைஸ் ரூல்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட்ஸ், ஜாயினிங், அப்கிரேடேஷன், எக்ஸிட், இந்த ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் டியூரிங் த கவுன்சிலிங் ப்ராசஸ். அது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோஸா அவைலபிளா இருக்கும் லேட்டரா. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட ரூல்ஸ் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் 2 கவுன்சிலிங் இருக்குது நமக்கு தெரியும். ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா, ஒன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டால என்ன சீட்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி அதனோட டைம்லைன் பார்த்துருவோம். 16 செப்டம்பர் 5 PM வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும் தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட சீட்ஸ். நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் கோட்டா இன்ஃபோகேட் போட்டிருக்கோம், கவர்மெண்ட் கோட்டாவோட டெமோ போட்டிருக்கோம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட டெமோவும் போட்டிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, அப்ளிகேஷன் எப்படி பண்றதுங்கிறது அதை நீங்க பாத்துக்கோங்க. ரெண்டுக்குமே அப்ளை பண்றீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும், தனித்தனியா அப்ளை பண்ணணும். இதுக்கு ஒரு ஃபீ பே பண்ணணும், இதுக்கும் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணணும். இதுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் வரும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் மெரிட் லிஸ்ட் வரும். இதுல சாய்ஸஸ் ஃபில் பண்ணுவீங்க, இங்கேயும் சாய்ஸஸ் ஃபில் பண்ணுவீங்க. இங்க ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கலாம், இங்கேயும் ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கலாம். ரெண்டுலயுமே கிடைக்கலாம். ஏதாவது ஒன்னுல கிடைக்கலாம், இல்ல ரெண்டுலயுமே கிடைக்காம இருக்கலாம். இதுல ரெண்டுலயுமே கிடைச்சதுன்னா ஏதாவது ஒன்னுல தான் ரவுண்ட் 1ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ அண்ட் ரவுண்ட் 1 ஃப்ரீ எக்ஸிட். அதனால செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க போறப்போ இதுல எது சூஸ் பண்ணாலும் அதை விட பெட்டர் சீட்டுக்கு 2 கவுன்சிலிங்குமே அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்ட்ரெஸ்டடா இருந்தா இப்பவே அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்ட்ல அப்ளிகேஷன் நடக்குமான்னு தெரியாது. தமிழ்நாடு அப்ளிகேஷன் அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க இப்ப டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி 5000 rupees பே பண்ணி மெரிட் லிஸ்ட்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டியை அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதுதான் அப்ளிகேஷன். நான் மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கும் எலிஜிபிள். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இந்த அப்ளிகேஷன் தமிழ்நாட்டில் ரவுண்ட் 1க்கு முன்னாடி மட்டும்தான் போடுவாங்கன்னு ப்ராஸ்பெக்டஸ்ல போட்டிருக்காங்க. ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல போடுவேன்னு போடல. ரவுண்ட் 1ல மட்டும் தான் சொல்லனாலும் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல போடுவேன்னு போடல. லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2ல புதுசா அப்ளிகேஷன் ஆரம்பிக்கல. சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணி புதுசா மெரிட் லிஸ்ட்ல யாரும் ஆட் பண்ண முடியாது. போன 4-5 இயர்ஸாவே ரவுண்ட் 2ல புதுசா அப்ளிகேஷன் அவங்க போடல. கட் ஆஃப் ரெடியூஸ் ஆனதுனால மட்டும் ரவுண்ட் 3ல லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின வருஷமோ புது அப்ளிகேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க. அப்போ ஆல்ரெடி எலிஜிபிள், நான் 5000 ரேங்கா இருந்தேன், இங்க மிஸ் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஸோ இப்பவே அப்ளை பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ப்ராஸ்பெக்டஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ரவுண்ட்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு போட்டிருப்பாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் மெரிட் லிஸ்ட்ல வந்துட்டேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்ளை பண்ணிட்டேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் அது செகண்ட் ரவுண்ட்ல இருந்து நான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட மிஸ் பண்ணிட்டு சாய்ஸஸ் எதுவுமே ஃபில் பண்ணாம நான் மெரிட் லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணல, செகண்ட் ரவுண்ட்ல பண்ண முடியும். இதுலே இல்ல அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல புதுசா அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை கிளியரா எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இந்த query கேட்கறாங்க, நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, அதனால கிளியரா கிளாரிஃபை பண்றோம், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் எந்த சீட்ஸ் இருக்குது தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாலன்னு பார்த்துலாம். 50% சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். நம்ம பிஎஸ்ஜி, தாகூர், மூகாம்பிகை, கற்பகம், கற்பக விநாயகா எல்லாத்துலயும் 50% சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கும். என்ன டிஃபரன்ஸ்? இது ஆல் இண்டியா பேசிஸ்ல அவைலபிளா இருக்கும், ஃபீ ஹையரா இருக்கும். அதுதான் கவர்மெண்ட் கோட்டாக்கு இதுக்கான டிஃபரன்ஸ். 50% சீட்ஸ் இன் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜும் மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் வருது. குவிக்கா சிஎம்சி பத்தி சொல்லிடும். 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே வருது, மீதி 50% கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே வருது. சிஎம்சி பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ பண்ணியிருக்கோம், அதை நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். இதுல 30%, 20% ஸ்பிளிட் ஆகுது. எல்லா டிஎன் நேட்டிவ் இல்ல டிஎன் எம்பிபிஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் இது எலிஜிபிலிட்டி இருக்கு, இந்த 30%. ஸோ நீங்க அந்த சீட்ஸை போய் பார்க்கணும்னா இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால போய் அப்ளை பண்ணும். 20% டிஎன் நேட்டிவ் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு எலிஜிபிளா இருக்கு. ஸோ நீங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் நினைச்சிடக்கூடாது. இங்கேயும் இந்த 20% அவைலபிளா இருக்கு. நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு சிஎம்சில அப்ளை பண்ணலாம். இது செப்பரேட். இங்க சிஎம்சில 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா 4 செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கு. சிஎம்சில எம்பிபிஎஸ் படிச்சவங்க, சிஎம்சி அசோசியேஷன் மைனாரிட்டி நெட்வொர்க்ஸ்ல 2 years சர்வீஸ் பண்ணி ஸ்பான்சர் பண்ணவங்க, சிஎம்சி அசோசியேஷன்ல பண்ணிட்டாங்க. சிஎம்சில சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் 2 years சர்வீஸ் பண்ணவங்க, எங்கனாலும் என்ன கேட்டகரியா இருந்தாலும், மைனாரிட்டி நான் மைனாரிட்டியா இருந்தாலும் அவங்க அப்படி 2 years சர்வீஸ் பண்ணவங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர், லெப்ரசி சென்டர், என்ஜிஓஸ், ஆர்ம் ஃபோர்ஸஸ், அந்த மாதிரி கவர்மெண்ட் ரூரல் ஏரியாஸ் அந்த மாதிரி பண்ணவங்க. அதுக்கு அடுத்தது ஜெனரல் மெரிட் ஒரு 10-12 சீட் அக்ராஸ் இந்தியா எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கு. பட் இதுக்கு ஆல்ரெடி சிஎம்சி வெல்லூருக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். சிஎம்சி வெல்லூர் புதுசா அப்ளிகேஷன்ஸ் இந்த வருஷம் போடல. அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க சிஎம்சி வெல்லூருக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட், நீட் பிஜி பர்சன்டைல் குவாலிஃபிகேஷன் தமிழ்நாட்டை சேர்ந்த
பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா பிசிஎம் இதுல மிஸ் பண்ணிருக்கோம். பிசிஎம் கேண்டிடேட்ஸா இருந்தா 40% அபவ் இருக்கிறீங்க அப்படின்னா 235 மார்க்ஸுக்கு மேல இருக்கிறீங்கன்னா நீங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஸ்கோர் கார்ட்லயோ, ஏக்யூ ஸ்கோர் கார்ட்லயோ, என்பிஏ எக்ஸாம்லயோ, ஜெனரல், ஓபிசி, எலிஜிபிள் இல்ல அந்த லிஸ்ட்ல எல்லாம் வந்திருக்கீங்க, வரலங்கிறது செகண்டரி. இந்த சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்க 235க்கு மேல இருந்தீங்கன்னா தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள். தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டால ரிசர்வேஷன் கிடையாது. சீட்டை வந்து பிசிக்கு 2 சீட் அப்படி, எம்பிசிக்கு 3 சீட் அப்படி ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன அட்வான்டேஜ், 235 இருந்தாலே எல்லா சீட்ஸுக்கும் எலிஜிபிளா இருப்பீங்க. அதுதான் அட்வான்டேஜ். ஓகேங்களா? சோ ஓசி பிடபிள்யூடிக்கு 45%, அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் வந்து ஓசிக்கு கீழே தான் வருவாங்க, அவங்களுக்கு 50%. ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான எலிஜிபிலிட்டி இன் டீடைல் ஃபார் ஆஸ் ஃபார் அஸ் சீட்ஸ் ஆர் கன்சர்ன். என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பார்ப்போம். டொமிசைல் அது மாதிரி எலிஜிபிலிட்டி எல்லா கேண்டிடேட்ஸ் அக்ராஸ் இந்தியாவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு எலிஜிபிள். நம்ம இந்த 50%ல கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கும், என்ஆர்ஐ தவிர. என்ஆர்ஐ 15% போக மீதி எல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கும். அதுக்கு எல்லா கேண்டிடேட்ஸ் அக்ராஸ் இந்தியாவும் எலிஜிபிள். சில இன்ஸ்டிடியூட்ஸ் மட்டும் மைனாரிட்டிக்கு கீழே சீட்ஸ் வச்சிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால கம்மியா இருக்கும். சில இன்ஸ்டிடியூட்ஸ்ல மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட்ஸ்ல எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ தான் இருக்கும். எல்லா கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள். டிஎன் நேட்டிவ் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்டா இருந்தா மட்டும், நான் டிஎன் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கேன், கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்டா இருந்தாலும் மட்டும் கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸுக்கு எலிஜிபிள். டிஎன் நேட்டிவ் மலையாளம் மைனாரிட்டி கேண்டிடேட்டா இருந்தா மலையாள மைனாரிட்டி சீட்ஸுக்கு எலிஜிபிள். தெலுங்கு மைனாரிட்டியா இருந்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டிக்கு எலிஜிபிள். நீங்க ஆந்திர பிரதேச சேர்ந்தவங்களா இருக்கீங்க, தெலுங்கு என்னோட மதர் டங் அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. லாங்குவேஜ் மைனாரிட்டி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டேட்ல இருக்கேன், அந்த ஸ்டேட்டோட நேட்டிவா இருக்கேன், அங்க ஸ்டேட்ல அந்த ஸ்டேட்ல மதர் டங் வேற, தமிழ்நாடு தமிழ் தான் மதர் டங் இல்லையா, தமிழ் தான் லோக்கல் லாங்குவேஜ் இல்லையா, லோக்கல் லாங்குவேஜ் வேற, பட் என்னோட மதர் டங் வேற அப்படின்னா தான். ஸோ தமிழ்நாடு நேட்டிவா இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன், பட் தெலுங்கு என்னோட மதர் டங் இல்ல மலையாளம் என்னோட மதர் டங்னா அவங்க மட்டும் தான் இதை கிளைம் பண்ண வேண்டி முடியும். அதே மாதிரி தான் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் வந்து மாதா மெடிக்கல் காலேஜ்ல இருக்கலாம்னு எதிர்பார்க்கிறோம். பனிமலர்ல புது பிஜி சீட்ஸ் வர்ற மாதிரி இல்ல, வந்துச்சுன்னா பிஜி சீட்ஸ்ல கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கும். மாதால கொடுப்பாங்களா கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு கீழங்கிறது தெரியாது, கொடுத்தாங்கன்னா நீங்க அதுக்கு எலிஜிபிலிட்டியை கிளைம் பண்ணலாம். இதுக்கு தாசில்தார் கிட்ட இருந்து சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு வரணும். நெக்ஸ்ட் யார் இன்எலிஜிபிள், எனிபடி ஹூஸ் அண்டர்கோயிங் அண்ட் எம்டிஎம்எஸ். நீங்க இப்ப எம்டிஎம்எஸ் இல்ல டிஎன்பியும் சேர்த்து பிஜி கோர்சஸ் எது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் யூஆர் இன்எலிஜிபிள் அப்படிங்கிறது ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுது. சில கேண்டிடேட்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவோம், யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங்னு ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுது. ஸோ அப்ளை பண்ற டைம்ல இப்படி பர்சியூ பண்ணிட்டு இருக்க கூடாதுங்கிறதா ஆக்சுவல் ப்ராஸ்பெக்டஸ் ரூல். சில கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க, அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்றாங்க. எப்படி ஒர்க்கபிள்னு தெரியாது, யாராவது எடுத்துட்டு போனாங்கன்னா மேபி தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ நீங்க பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க எம்டிஎம்எஸ் பிஜி, எம்டிஎம்எஸ் இல்ல டிஎன்பி 3 வருஷம் முடிச்சிட்டீங்க, ஃபார்மகாலஜியில் முடிச்சிருக்கீங்க, கிளினிக்கல்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, அப்போ நல்ல ரேங்க் இருக்குதுனாலும் தமிழ்நாட்டில் நாட் எலிஜிபிள். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால நாட் எலிஜிபிள். ஆல் இண்டியா கவுன்சிலிங் வழியா தமிழ்நாட்டில் ஒரு சீட் எடுத்து நீங்க உள்ள வரலாம், பட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால நாட் எலிஜிபிள். இந்த பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு நீங்க வரவே முடியாது, பிகாஸ் பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால மட்டும்தான் இருக்கு. அண்ட் என்ஆர்ஐ கோட்டா, நீங்க என்ஆர்ஐ இல்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் மற்ற சீட்ஸை பத்தி பார்க்கலாம். என்ஆர்ஐ கோட்டாவுக்கு யாரெல்லாம் என்ஆர்ஐ அப்படிங்கிறது யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ண முடியும், யார் என்ஆர்ஐயா இருந்தா கேண்டிடேட்டுக்கு என்ஆர்ஐ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேண்டிடேட்டே என்ஆர்ஐயா இருக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபைன். ஒன்று. ரெண்டாவது, பேரண்ட்ஸ் என்ஆர்ஐயா இருக்காங்கன்னா அவங்க உங்களை ஸ்பான்சர் பண்ண முடியும். இது வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எந்த ஸ்டேட் எடுத்தீங்கனாலும் இந்த கிரைட்டீரியா இருக்கும், கேண்டிடேட் ஆர் பேரண்ட் இஸ் என்ஆர்ஐ. இதுல கன்ஃபியூஷனே இல்லை. தமிழ்நாட்டில் இன்னொன்று அடிஷனல் கொடுத்துருக்காங்க, லீகல் கார்டியன் கேன் பி என்ஆர்ஐ. லீகல் கார்டியன்னா யூஸ்வலா கோர்ட் ஆர்டர் படி பேரண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சிலருக்கு லீகல் கார்டியனா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லீகல் கார்டியன் வந்து கோர்ட் ஆர்டர் படி, கோர்ட் ஆர்டரோட அவங்க லீகல் கார்டியனா இருந்து அந்த லீகல் கார்டியன் என்ஆர்ஐயா இருந்தாங்கன்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வேற நோட்டிபிகேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த யூஜி கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் பண்ணாங்க. வார்டு, அதாவது படிக்க போறவங்க, பிஜி படிக்க போறவங்க ஸ்பான்சர் ஒருத்தங்க பண்றாங்க, யார் என்ஆர்ஐ ஸ்பான்சர் பண்றாங்க. இந்த வார்டு மைனரா இருந்தா, மைனர்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் சர்டிபிகேட்னு ஒன்று கொடுக்கணும் எம்பசில இருந்து அப்படின்னு சொல்லி ரூல் போட்டிருந்தாங்க. அப்போ நிறைய பிஜி கேண்டிடேட்ஸ்க்கு இது கிடைக்கல. ஆப்வியஸா பிஜி முடிச்சுட்டு பிஜி பண்ண போறவங்க மைனரா இருக்க மாட்டாங்க, 22 வயசாவது இருக்கும், 23 வயசு, கரெக்டா? சோ யாருக்குமே கிடைக்கல.
இப்போ இந்த பர்டிகுலர் கிரைட்டீரியாவை ரிமூவ் பண்ணிட்டு 10 டேஸ்க்கு முன்னாடி என்ஆர்ஐ ஸ்பான்சருக்கு என்ஆர்ஐயா இல்லையான்னு மட்டும் சர்டிபிகேட் கொடுங்க, மீதி இருக்கிற ரூல்ஸ் ஸ்டேட் படியோ ஆல் இண்டியா படியோ அது மாதிரி பழைய மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லி மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பிஜி படிக்க போற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு என்ஆர்ஐ ஸ்பான்சர் பண்ண முடியும். என்ஆர்ஐ யாரு அப்படிங்கிறத ஸ்டேட் ரூலோ ஆல் இண்டியா ரூல் படியோ டிஃபைன் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற ரூல்ஸ் படி. பட் வாட்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். இந்த மைனர் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? யாரு ஸ்பான்சர் பண்ண முடியும்? பேரண்ட்ஸ் தவிர ஸ்பௌஸ் ஆர் பிளட் ரிலேட்டிவ் ஸ்பான்சர் பண்ண முடியும். அது போக பிரதர் ஆர் சிஸ்டர் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஸ்பான்சர் பண்ண முடியும். ரியல் பிரதர் ஆர் சிஸ்டர் ஆஃப் ஃபாதரோட பிரதர் ஆர் சிஸ்டர், மதரோட பிரதர் ஆஃப் சிஸ்டர், பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் அப்பா வழியில தாத்தா பாட்டி, இல்ல மெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் அம்மா வழியில தாத்தா பாட்டி, இல்ல ஃபர்ஸ்ட் டிகிரி மெட்டர்னல் ஆர் பெட்டர்னல் கசின்ஸ். ஸோ உங்களோட அப்பா அம்மா அவங்களோட தம்பி கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கிட்ஸ் அவங்களும் ஸ்பான்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டிகிரி கசின்ஸ் மட்டும் இத்தனை பேர் தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இவங்க யாராவது ஸ்பான்சர் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஆர்ஐ எலிஜிபிலிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு. எம்பசி சர்டிஃபிகேட் வேணும் யாருக்கு? ஸ்பான்சரோடது, பேரண்டா இருந்தா பேரண்டோடது, இல்ல ஸ்பௌஸ் இல்ல பிளட் ரிலேட்டிவ் இந்த லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு என்ஆர்ஐ சர்டிஃபிகேட். நீங்களே எல்ஆர்ஐனா அது தேவையில்லை. நீங்க உங்களோட என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்கா இருந்தா போதும். ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி, இது யாருக்கு தேவை? ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தேவை. ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, தாசில்தார் ஆஃபீஸ்ல போய் கேட்டீங்கன்னா இந்த பர்சனுக்கு இந்த மாதிரி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர்ஐக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நிறைய தாசில்தார் ஆஃபீஸ்ல இஷ்யூ பண்ணுவாங்க, இஷ்யூ இருக்கும், அவங்க என்ன சர்டிஃபிகேட் தெரியாம இருப்பாங்க. ஃபேமிலி ட்ரீன்னு அங்க கேட்க சொல்லியிருந்தோம் நிறைய கேண்டிடேட்ஸ் கிட்ட. கொஞ்சம் பேருக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு கிடைக்கல. இது இல்லைனாலும் பரவாயில்ல, ட்ரீ எல்லாம் போட்டு இவங்க இப்படிதான் ரிலேட்டட்னு சொல்லனாலும் பரவாயில்ல, எக்ஸாக்ட் ரிலேஷனை இங்க மென்ஷன் பண்ற மாதிரி தாசில்தார் ஆஃபீஸ் கிட்ட இருந்து சைன் அண்ட் சீலோட டேட்டோட கிளியரா வாங்கிட்டீங்கன்னா தட் இஸ் சஃபிஷியன்ட். பாஸ்போர்ட் ஆஃப் த என்ஆர்ஐ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டர் ஆர் ஓசிஐ கார்டு, உங்களை ஒரு ஓசிஐ கார்டு ஹோல்டரை ஸ்பான்சர் பண்றாங்கன்னா அந்த பாஸ்போர்ட், என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் அவங்களோடது, யாரு? ஸ்பான்சரோட என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக். என்ஆர்இங்கிறது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், டாலர்ஸ்ல இருக்கும், அந்த அக்கௌண்டோட பாஸ்புக். என்ஆர்ஐ என்ஆர்ஓ இல்லை என்ஆர்இ பாஸ்புக், அப்படி இல்லைன்னா ஃபாரின் பாஸ்புக்கும் சஃபிஷியன்ட். டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும், அந்த ஸ்பான்சர் டிக்ளேர் பண்ற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. வெறும் ஒரு பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து கையெழுத்து போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிட்டா போதும். ஸ்டாம்ப் பேப்பரோ நோட்ரியோ தேவையில்லை. கோர்ட் ஆர்டர் லீகல் கார்டியனா தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான். மற்றபடி ஸ்பான்சருக்கு கோர்ட் ஆர்டர் தேவையில்லை. ரிசர்வேஷன் தமிழ்நாடுல ரிசர்வேஷன் கிடையாது, கேட்டகரி பேஸ்ட் ரிசர்வேஷன். பட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி சீட்ஸ் இருக்குது அந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல மட்டும். அப்ளிகேஷன் ஃபார்மோட ப்ராசஸ் என்ன? டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு போவீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணுவீங்க. ஏற்கனவே ஒரு கிளியர் டெமோ பண்ணியிருக்கோம், அதை நீங்க பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க, சிக்னேச்சரும் தம்பு இம்ப்ரெஷனும் அப்லோட் பண்ணுவீங்க ஜேபிஜி ஃபைல்ஸா. டாக்குமெண்ட்ஸோட ஸ்கேன் காப்பீஸ்லாம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஓவர் ஆயிரும். இது சக்ஸஸாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸை போஸ்ட்ல அனுப்ப வேண்டாம், இதை பண்ணினாலே போதும், உங்களுக்கு கம்ப்ளீட் எலிஜிபிலிட்டி வரும். நவ் நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டுங்கிறத இங்கே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து 2 வகையாக பிடிச்சிருக்கோம். ஒன்று அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், இன்னொன்று என்ன எடுத்துட்டு போகணுங்கிறது. எடுத்துட்டு போறப்போ ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவீங்க, இன்ஸ்டிடியூட்ல போய் ஒரிஜினல்ஸ் கொடுத்துட்டு தான் வருவீங்க. அப்பதான் உங்க அட்மிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஃபீ எல்லாம் பே பண்ணிட்டு, டிஎம்இக்கு ஃபீ பே பண்ணிட்டு, இன்ஸ்டிடியூட்ல போய் அடிஷனல் ஃபீ ஏதாவது இருந்துச்சுன்னா பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போவீங்க. இதுல ஒரிஜினல்ஸ் பிளஸ் காப்பீஸ் இங்க உங்களுக்கு அவைலபிளா கொண்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்போ அப்லோடிங் மட்டும் தான். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்து இல்ல ஜெராக்ஸ் எடுத்து போட்டோ காப்பி எடுத்து அதுல செல்ஃப் அட்டஸ்டட்னு கீழே சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்க. ஒரிஜினல்ஸ்ல செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டுறாதீங்க, காப்பி எடுத்து அதுல செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு உங்களோட சைன் என்னவோ சைனை போட்டு அதுல ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அன் இஷ்யூ, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது? நீட் பிஜி ஸ்கோர் கார்டு, நீட் பிஜி அட்மிட் கார்டு, இதை பிரிண்ட் எடுத்துடலாம். சிஆர்ஆர்ஐ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா இருக்கும். பெர்மனன்ட் ஆர் ப்ரொவிஷனல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை எம்சிஏ அப்படின்னு போட்டிருக்கோம். பட் எந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் இதுல இருக்குன்னு தான் பிரச்சனை இல்லை. எந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் ஃபைன் தான். இந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் டெல்லியில நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கேரளாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஸ் ஃபைன். தமிழ்நாட்டில் நீங்க அட்மிஷன் எடுத்துட்டு அட்மிஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில தமிழ்நாடு இன்ஸ்டியூட்ல தான் இருக்க போறீங்கன்னா அப்போ டெல்லி மெடிக்கல் கவுன்சில் இருந்து என்ஓசி வாங்கி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணா போதும். இன்னைக்கு ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவா இருக்கிறது ஃபைன். ஆதார், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ்ல ஒன்று ஆதார் வந்து இருந்தா பெட்டர்.
அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் ரொம்ப ரிலவெண்ட் கிடையாது, பட் நீங்க நேட்டிவ்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்கணும். ஏன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி தெலுங்கு மலையாள மைனாரிட்டிக்கு நேட்டிவிட்டி பேஸ்ட் தான் எலிஜிபிலிட்டியே. சும்மா வெறும் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் பிரயோஜனம் இல்லை. ஸோ ப்ளீஸ் ஹேவ் திஸ். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க ஃபார் தோஸ் எலிஜிபிள் அபவ் 40%. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் டிஎன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எப்போ வேணும் அப்படிங்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்தா போதும். நான் என்கிட்ட இப்போ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லை, டிஎன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நான் அப்ளை பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை அட்மிஷன் டைம்ல ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அப்டேட் பண்ணா போதும். எல்லாரும் பே பண்றாங்க. நிறைய பேர் எஃப்எம்ஜி இருக்காங்க, என்ஆர்ஐ இருக்காங்க, ஓசிஏ இருக்காங்க. சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இப்பவே அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் இன்னொரு தடவை பே பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டாவது, நீங்க வேற ஸ்டேட்ல இருப்பீங்க, வேற ஸ்டேட்ல சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், தமிழ்நாட்டுல மட்டும் பார்க்க மாட்டீங்க. அப்போ வேற ஸ்டேட்ல சீட் கிடைச்சி நீங்க செட்டில் ஆனீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போகும். ஸோ இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, இமீடியட்டா போய் அலாட்மெண்ட் வந்தப்போ அட்மிஷனுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஎன்எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில போட்டீங்கன்னா இமீடியட்டாவே உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யூ அப்ளைட், தி நம்பர் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெயிலை அப்படியே எடுத்துட்டு போனா போதும், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணுங்க. பட் உங்களோட இஷ்டம். கண்டிப்பா தமிழ்நாட்டில் தான் ஜாயின் பண்ண போறேன்னா எடுத்து வச்சுக்கோங்க. மைனாரிட்டி சர்டிஃபிகேட் தாசில்தார் கிட்ட இந்த 5 சர்டிஃபிகேட்டும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது என்ஆர்ஐ கேட்டகரிக்கு நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த 5 சர்டிஃபிகேட்ஸும் இப்போ இதுல செல்ஃப் டிக்ளரேஷன் எலிஜிபிலிட்டிக்கு ஓகேன்னு சொல்லிட்டோம். போட்டோகிராஃப்ஸ் நீட் பிஜியோட போட்டோகிராஃப்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி தான் கொடுக்கணும்னு. இன்கேஸ் இல்லைன்னா பரவாயில்ல, புது போட்டோகிராஃப் எடுத்து பாஸ்போர்ட் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் கொடுங்க. அப்ளிகேஷன் ஃபீ, என்னென்ன ஃபீ இருக்கு தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாலன்னு பார்த்துடலாம். அப்ளிகேஷன் ஃபீ 5,000. இப்போ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐல பே பண்ணுவீங்க. இப்போதான் உங்க மெரிட் லிஸ்ட்ல வரும். இதை நீங்க பண்ணீங்கன்னா 16th பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ, இப்போ இல்லை, கரெக்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ 1000 rupees கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்க்கு செக்யூரிட்டி டெபாசிட்டா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். நான் கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுவேன், தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு 2 லட்சம் ரூபாய். தப்பு லேட்டா பண்ணிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணேன்னா இந்த 2 லட்சம் ரூபாய் போயிடும். பண்ணவே இல்லை, ஜாயின் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு சீட்டே கிடைக்கலன்னா 3 months ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கவுன்சிலிங், ஃபெப்ல முடியுது, ஜான்ல முடியுது கவுன்சிலிங்னா, ஏப்ரல் மே டைம் லைன்ல 2026ல தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் திருப்பி கிடைக்கும். டியூஷன் ஃபீ எப்படி பே பண்ணணும், எப்போ பே பண்ணணும்? அலாட்மெண்ட் ரவுண்ட் 1ல வந்துடுச்சு. அப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டா இருந்தா 16 லட்சம் ரூபாய் கிளினிக்கலுக்கும், 5 லட்சம் ரூபாய் நான் கிளினிக்கலுக்கும் பே பண்ண வேண்டியிருக்கும். என்ஆர்ஐக்கு 29 lakhs or 19 lakhs கிளினிக்கல் நான் கிளினிக்கலுக்கு, சிஎம்சிக்கு 2.46 lakhs பே பண்ண வேண்டியிருக்கும். இது 3 வருஷத்துக்கான மொத்த அமௌண்ட். இதை தாண்டி சிஎம்சியில் அமௌண்ட் கேட்க மாட்டாங்க. ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களே தவிர எக்ஸாம் ஃபீ, டியூஷன் ஃபீ, யூனிவர்சிட்டி ஃபீ எல்லாமே இதுல இன்க்ளூடட். இதுல அவங்களோட டியூஷன் ஃபீ ரொம்ப கம்மி தான். ஸோ இது 3 yearsக்கு சேர்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறதுனால 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் கிடையாது. பட் இதுல நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்து அதுல உங்களுக்கு என்ன சீட், ஜெனரல் மெரிட்னா ரொம்ப காம்படிஷன் இருக்கும், 12 சீட் தான். ஸோ அதுல கிடைச்சதுன்னா தென் இட் வில் பி அப்ளிகபிள். இந்த அமௌண்ட்டை யாருக்கு பே பண்ணணும்? டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. இப்போ நீங்க லாகின் பண்றீங்கல்ல, அதுலே போய் ஆன்லைன்லே டிஎம்இக்கு தான் பே பண்ணணும். இந்த 16 லட்சம் ரூபாயும் டிஎம்இக்கு தான் கொடுப்பீங்க. இதுல ஆர்டிஜிஎஸ் கிடையாது, யூபிஐயும் பாசிபிள் கிடையாது. போட்டிருப்பாங்க பட் பாசிபிள் கிடையாது, ஏன்னா 1 லட்சத்துக்கு மேல யூபிஐல பே பண்ண முடியாது. ஸோ நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டோட லிமிட்டை 16 லட்சம் ரூபாய்க்கு மேல வச்சுக்கணும். நெட் பேங்கிங்ல இப்போ போய் கேட்குறீங்க, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுல 3 லட்சம் ரூபாய் தான் லிமிட் இருக்கு, பே பண்ண முடியாதுன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கு கேளுங்க. இல்ல நெட் பேங்கிங்ல 10 லட்சம் ரூபாய் தான் லிமிட் இருக்குன்னா அதை 16 lakhs இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேங்க்ல இப்பவே கேளுங்க. இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம அதை போய் செக் பண்ண வேண்டியிருக்கும். எப்போ இந்த டியூஷன் ஃபீ எல்லாம் எப்போ இஷ்யூ வரும் நமக்கு? ரிசைன் பண்ணாதான், சீட் அலாட் ஆயிட்டு ரிசைன் பண்ணாதான் ரவுண்ட் 2ல அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் ஜாயினிங்க்கு ஒரு டைம் லைன் கொடுப்பாங்க, இந்த டேட்டுக்குள்ள ஜாயின் பண்ணிருங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் ரெசிக்னேஷனுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த டைமுக்குள்ள ரிசைன் பண்ணீங்கன்னா பெனால்ட்டி இல்லாம போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் 3 தொடங்குறதுக்கு முன்னாடியே இது முடிஞ்சிடும், இந்த ரெசிக்னேஷன் டைம் லைன். அதுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா ரவுண்ட் 3லயோ, இந்த டைம் லைனுக்கு அப்புறம் ரவுண்ட் 3 தொடங்குறதுக்கு முன்னாடியோ, ரவுண்ட் 3 தொடங்குனதுக்கு அப்புறமோ எப்போ ரிசைன் பண்ணீங்கன்னாலும் டிப்ளமோனா 10 லட்சம் ரூபாய், டிகிரினா 15 lakhs டிகிரி. இது டிஎம்இக்கு நீங்க பே பண்ணாதான் உங்க சர்டிபிகேட்ஸ் திருப்பி கொடுப்பாங்க. இது டிஸ்கண்டினியூஷனாக கன்சிடர் பண்ணப்படும். இந்த 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 1000 தான் நினைப்பீங்க, பட் அதுவும் போயிடும். டியூஷன் ஃபீ ஒருவேளை 16 லட்சம் ரூபாய் பே பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் போயிடும். ஸோ மொத்தமா எவ்வளவு நமக்கு நஷ்டம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு?
ஒரு 31-33 லட்சம் ரூபாய் நஷ்டம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது கேர்ஃபுல்லா இருங்க ரவுண்ட் 2க்கு முன்னாடி. இன்ஸ்டிடியூட் இது போக லேட்டா ரிசைன் பண்ணீங்கன்னா பெனல்டி ஆஃப் 3 இயர்ஸ் ஃபீ கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்வீஸ் பாண்ட் அண்ட் பெனல்டி எப்படி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐ வில் ஜஸ்ட் ஆட் தட். இங்க இந்த 2 lakhs வந்து இந்த 16 lakhs கூட அட்ஜஸ்ட் ஆகாது. டிஎம்இக்கு பே பண்ற 2 lakhs 16 lakhs வந்து டியூஷன் ஃபீ. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் முதல்ல நம்ம டிஎம்இக்கு பே பண்ணிருப்போம். இது நமக்கு தான் திருப்பி கிடைக்கும். இதனோட அட்ஜஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சர்வீஸ் பாண்ட். எந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ்லயும் சர்வீஸ் பாண்ட் இல்ல. 3 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க போய் சர்வ் பண்ண வேண்டியது இல்ல. நீங்க வெளியில வந்துடலாம். இதுல ஒரு எக்ஸெப்ஷன் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். ஸோ அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மதுரையில சீட்ஸ் இருக்குதுன்னா அந்த சீட்ஸ்ல ஒரு சர்வீஸ் பாண்ட் இருக்கலாம். நீங்க அதை பாருங்க. கோர்ஸ் டிஸ்கண்டினியூஷன் பெனல்டி 15 lakhs penalty for discontinuation of course, leaving the seat after the deadline, 10 lakhs for PG diploma. ஸோ இது வந்து எந்த டைம்ல நீங்க விட்டுட்டு போனீங்கனாலும் இந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அந்த R2 ரெசிக்னேஷன் டெட்லைனுக்கு அப்புறம் சொன்னேன், அது போக 3 மாசம் கழிச்சு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்போ விட்டுட்டு போனீங்கனாலும் இதுதான் பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் ஸ்டைபண்ட் சிஎம்சி கரெக்டாக மேனேஜ்மெண்ட் ஸ்டைபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிஎஸ்ஜி ஒரு அமௌண்ட் என்ன பே பண்றாங்களோ அதை ரெகுலராக பே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் டிலே தான் இருக்கும். சில இன்ஸ்டியூட்ஸ் கரெக்டாக ஸ்டைபண்ட் பே பண்ணுவாங்க. பட் எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறத நீங்க விசாரிச்சுக்கணும், எவ்வளவு இர்ரெகுலர்ங்கிறத விசாரிச்சுக்கணும். லைக் வி சே நிறைய ஹிடன் ஃபீ இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க போறப்போ ஃபீக்கு தாண்டி 10 lakhs 15 lakhs கேட்குறாங்க. அதை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க கம்ப்ளீட்டா அந்த இன்ஸ்டியூட் எடுப்பீங்க. ஸ்ட்ராங்கா டிஎம்இல நான் போவேன், டிஎம்இல எனக்கு தெரியும், கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃபீ ரெகுலேட்டரி கமிட்டி இருக்கு அங்கே எடுத்துட்டு போவேன், இல்லை லீகலா எடுத்துட்டு போவேன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே, அந்த டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே ஃபீ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்துட்டு போனீங்கன்னா, ப்ராப்பர் சேனல் வழியா எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஈவன் தோ த கமிட்டி இஸ் ஹெடட் பை ஹானரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ், யாருக்குமே பெருசா சப்போர்ட் கிடைச்ச மாதிரி தெரியல. அதை யாரும் சொல்ற மாதிரியும் தெரியல. விளம்பரப்படுத்தி இப்படி இருக்கு நீங்க வந்து சேருங்கன்னு சொல்ற மாதிரி டிஎம்இ புஷ் பண்ற மாதிரியும் தெரியல. ஸோ நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் அதை ரைஸ் பண்ண போறேன்னா, அங்க போய் ரைஸ் பண்ண போறேன்னா, இல்ல நான் இருக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஃபீ பே பண்ண போறேன்னா எவ்வளவு அடிஷனல் அமௌண்ட் அண்ட் ஸ்டைபன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் கம்மி பண்ணியிருக்கேன், ஸ்டைபன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இர்ரெகுலரா இருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போங்க. தெரிஞ்சுக்கிட்டு டிசைட் பண்ணுங்க, எஸ்பெஷலி தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு. ஓகேங்களா? அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் தான். நீங்க எடுத்துட்டு போகலாம், எடுத்துட்டு போங்கன்னு ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்ணும். பட் நிறைய பேருக்கு அதுல லிமிடேஷன்ஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்படி அடுத்த 3 years இருக்கும்னு அதுவும் புரியுது. ஸோ இது உங்களோட கால், நீங்க அதை டிசைட் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது queries இருக்குதுன்னா யூ கேன் ஆல்வேஸ் கால் அஸ். ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கால் பண்ணீங்கன்னா எல்லா டைம்லையும் ஆன்சர் பண்ணுவோம். நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. த்ரூ அவுட் த கவுன்சிலிங் கைட் பண்ணுற மாதிரியும் அலாட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிடும். ஃபீஸ் ஸ்டைபண்ட் பாண்ட் ஃபார் ஸ்டேட்ஸ் வந்து 2025 கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவோம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். எந்த குவரியாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.